இயேசுவில் எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்று ஆண்டின் பொது காலத்தின் 19ஆம் வாரம் வெள்ளிக்கிழமையில் நாம் இருக்கின்றோம். இந்த நாள் உங்களுக்கு நீ நாளாக அமைய வாழ்த்துகிறேன், ஜெபிக்கின்றேன். இந்த இறைவார்த்தை சிந்தனைகளுக்கு நாம் கவனமுடன் செவி கொடுப்போம். இறைவாக்கினர் எசேக்கியேல் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 16. இறை வார்த்தைகள் 1-15 மற்றும் 60-63 முடிய. ஆண்டவரின் வாக்கு எனக்கு அருளப்பட்டது. மானிடா, எருசலேமுக்கு அதன் அருவருப்புகளை சுட்டிக்காட்டு. நீ சொல், தலைவராகிய ஆண்டவர் எருசலேமுக்கு கூறுவது இதுவே: நீ தோன்றியதும் பிறந்ததும் கானான் நாட்டிலே. உன் தந்தை ஓர் எமோரியன், உன் தாய் ஓர் இத்தியல். நீ பிறந்த வரலாறு இதுவே. நீ பிறந்த அன்று உன் கொப்புள் கொடி அறுக்கப்படவில்லை. நீ நீராட்டப்பட்டு தூய்மையாக்கப்படவில்லை. உப்பு நீரால் கழுவப்படவில்லை. துணிகளால் சுற்றப்படவும் இல்லை. உன்னை இரக்கத்துடன் கண்ணோக்கி உனக்காக வருந்தி இவற்றில் ஒன்றையேனும் உனக்கு செய்வாரில்லை. ஆனால் நீ திறந்த வெளியில் எறியப்பட்டாய். ஏனெனில் நீ பிறந்த நாளிலேயே வெறுத்து ஒதுக்கப்பட்டாய். அவ்வழியாய் கடந்து போன நான் உன் அருகில் வந்து உன் இரத்தத்தில் நீ புரள்வதைக் கண்டு இரத்தத்தில் கிடந்த உன்னை நோக்கி வாழ்ந்திடு என்றேன். ஆம், இரத்தத்தில் கிடந்த உன்னை நோக்கி வாழ்ந்திடு என்றேன். உன்னை வயல்வெளியில் வளரும் பயிர் போல் உருவாக்கினேன். நீ வளர்ந்து பருவம் எய்து அழகிய மங்கையானாய். உன் கொங்கைகள் உருப்பெற்றன, உன் கூந்தலும் நீண்டு வளர்ந்தது. ஆயினும் நீ ஆடையின்றி திறந்த மேனியாய் நின்றாய். அவ்வழியாய் கடந்து போன நான் உன்னை நோக்கினேன். அப்போது நீ காதல் பருவத்தில் இருந்தாய். நான் என் ஆடையை உன்மேல் விரித்து உன் திறந்த மேனியை மூடினேன். உனக்கு மறுமொழி தந்து உன்னோடு உடன்படிக்கை செய்தேன். நீயும் என்னுடையவள் ஆனாய் என்கிறார் தலைவராகிய ஆண்டவர். நான் உன்னை நீராட்டி உன்மேலிருந்த இரத்தத்தை கழுவி துடைத்து உனக்கு எண்ணெய் பூசினேன். பூ பின்னல் உடையால் உன்னை உடுத்தி தோல் காலணிகளை உனக்கு மாட்டி மெல்லிய துகிலை உனக்கு அணிவித்து நார்பட்டால் உன்னை போத்தினேன். அணிகளால் உன்னை அழகு செய்தேன். கைகளுக்கு காப்புகளும் கழுத்துக்கு சங்கிலியும் இட்டேன். மூக்குக்கு மூக்குத்தியும் காதுகளுக்கு தோடுகளும் தலையில் அழகிய மணிமுடியும் அணிவித்தேன். பொன்னாலும் வெள்ளியாலும் நீ அணி செய்யப்பட்டாய். நார்பட்டும் மெல்லிய துகிலும் பூப்பின்னல் ஆடையும் உன் உடைகளாயின. மாவும் தேனும் எண்ணெயும் உன் உணவாயின. நீ மிக மிக அழகு வாய்ந்தவளாகி அரச தகுதி பெற்றாய். உன் அழகின் காரணமாக உன் புகழ் வேற்றினத்தாரிடையே பரவிற்று. என் மாட்சி உன்மேல் பட உன் அழகு நிறைவுற்று விளங்கிற்று என்கிறார் தலைவராகிய ஆண்டவர். நீயோ உன் அழகில் நம்பிக்கை வைத்து உன் புகழை பணயமாக வைத்து விலை மகளாகி வருவோர் போவோரிடம் எல்லாம் வேசித்தனம் செய்தாய். ஆயினும் உன் இளமையின் நாள்களில் உன்னோடு செய்த உடன்படிக்கை நினைவு கூர்ந்து என்றுமுள்ள உடன்படிக்கை உன்னோடு செய்வேன். நீ செய்ததையெல்லாம் நான் மறந்துவிடும்போது நீ அவற்றையெல்லாம் நினைத்து வெட்கி இழிவு மிகுதியால் உன் வாயை ஒருபோதும் திறக்க மாட்டாய் என்கிறார் தலைவராகிய ஆண்டவர். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல் பல்லவி. ஆண்டவரே, உம் சினம் தணிந்து எனக்கு ஆறுதல் அளித்துள்ளீர். இறைவன் என் மீட்பர், அவர் மேல் நம்பிக்கை வைக்கிறேன்.
நான் அஞ்ச மாட்டேன். ஆண்டவரே என் ஆற்றல், அவரையே பாடுவேன். என் மீட்பும் அவரே. மீட்பருளும் ஊற்றிலிருந்து நீங்கள் அகமகிழ்வோடு தண்ணீர் முகர்ந்து கொள்வீர்கள். பல்லவி. ஆண்டவரே, உம் சினம் தணிந்து எனக்கு ஆறுதல் அளித்துள்ளீர். ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள், அவர் திருப்பெயரை போற்றுங்கள். மக்களினங்களிடையே அவர் செயல்களை அறிவியுங்கள். அவர் திருப்பெயர் உயர்க என பறைசாற்றுங்கள். பல்லவி. ஆண்டவரே, உம் சினம் தணிந்து எனக்கு ஆறுதல் அளித்துள்ளீர். ஆண்டவருக்கு புகழ்பா அமைத்து பாடுங்கள், ஏனெனில் அவர் மாற்றியுறும் செயல்களை புரிந்துள்ளார். அனைத்துலகும் இதை அறிந்து கொள்வதாக. சீயோனில் குடியிருப்போரே, ஆர்ப்பரித்து அக்களியுங்கள். இஸ்ரேலின் தூயவர் உங்களிடையே சிறந்து விளங்குகின்றார். பல்லவி. ஆண்டவரே, உம் சினம் தணிந்து எனக்கு ஆறுதல் அளித்துள்ளீர். அல்லேலூயா, அல்லேலூயா. கடவுளின் வார்த்தையை நீங்கள் எங்களிடமிருந்து கேட்டபோது அதை மனித வார்த்தையாக அல்ல, கடவுளின் வார்த்தையாகவே ஏற்றுக்கொண்டீர்கள். அல்லேலூயா. ஆண்டவரே, நற்செய்தியை தகுந்த விதத்தில் எடுத்து சொல்ல என் உள்ளத்தையும் உதட்டையும் தூய்மையாக்கும். மத்தேயு நற்செய்தி அதிகாரம் 19 இறை வார்த்தைகள் 3-12 முடிய. அக்காலத்தில் பரிசேயர் இயேசுவை அணுகி அவரை சோதிக்கும் நோக்குடன், ஒருவர் தம் மனைவியை எக்காரணத்தையாவது முன்னிட்டு விலக்கி விடுவது முறையா என்று கேட்டனர். அவர் மறுமொழியாக, படைப்பின் தொடக்கத்திலேயே கடவுள் ஆணும் பெண்ணுமாக அவர்களை படைத்தார் என்று நீங்கள் மறைநூலில் வாசித்ததில்லையா என்று கேட்டார். மேலும் அவர், இதனால் கணவன் தன் தாய் தந்தையை விட்டுவிட்டு தன் மனைவியுடன் ஒன்றித்திருப்பான், இருவரும் ஒரே உடலாயிருப்பர். இனி அவர்கள் இருவர் அல்ல, ஒரே உடல். எனவே கடவுள் இணைத்ததை மனிதன் பிரிக்காதிருக்கட்டும் என்றார். அவர்கள் அவரை பார்த்து, அப்படியானால் மணவிலக்கு சான்றிதழை கொடுத்து மனைவியை விலக்கிவிடலாம் என்று மோசே கட்டளையிட்டது ஏன் என்றார்கள். அதற்கு அவர், உங்கள் கடின உள்ளத்தின் பொருட்டே உங்கள் மனைவியரை விலக்கிவிடலாம் என்று மோசே உங்களுக்கு அனுமதி அளித்தார். ஆனால் தொடக்க முதல் அவ்வாறு இல்லை. பரத்தமையில் ஈடுபட்டதற்காக அன்றி வேறு எக்காரணத்தையாவது முன்னிட்டு தன் மனைவியை விலக்கிவிட்டு வேறொரு பெண்ணை மணப்பவன் எவனும் விபச்சாரம் செய்கிறான் என நான் உங்களுக்கு சொல்கிறேன் என்றார். அவருடைய சீடர்கள் அவரை நோக்கி, கணவர் மனைவியர் உறவு நிலை இத்தகையது என்றால் திருமணம் செய்து கொள்ளாதிருப்பதே நல்லது என்றார்கள். அதற்கு அவர், அருள் கொடை பெற்றவரன்றி வேறு எவரும் இக்கூற்றை ஏற்றுக்கொள்ள முடியாது. சிலர் பிறவியிலேயே மன உறவு கொள்ள முடியாதவராய் இருக்கின்றனர். வேறு சிலர் மனிதரால் அந்நிலைக்கு ஆளாக்கப்படுகின்றனர். மற்றும் சிலர் விண்ணரசின் பொருட்டு அந்நிலைக்கு தம்மையே ஆளாக்கிக் கொள்கின்றனர். இதை ஏற்றுக்கொள்ளக்கூடியவர் ஏற்றுக்கொள்ளட்டும் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். நற்செய்தி வாக்கினால் என்னுடைய பாவங்கள் அகல்வதாக. ஆமென். என்றும் உள்ள உடன்படிக்கையை உன்னோடு செய்வேன். இறையேசுவில் எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, நகரில் இருந்த பிரபல மனநல ஆலோசகரிடம் பெண்மணி ஒருவர் வந்தார். அவர் மனநல ஆலோசகரிடம், என்னுடைய இல்லற வாழ்க்கை சிறக்க வேண்டும், அதற்கு எனக்கு ஆலோசனை கூறுங்கள் என்றார். உடனே மனநல ஆலோசகர் பெண்மணியின் கணவர், அவருடைய குடும்பம், அவர் செய்யும் தொழில் போன்ற எல்லாவற்றையும் கேட்டு தெரிந்து கொண்டு விட்டு அவரிடம், உங்களிடம் இருக்கும் அளவுக்கு மிகுதியான கோபத்தை குறைத்து கொண்டு உங்களுடைய கணவரிடம் அன்பாய் நடந்து கொண்டால் உங்களுடைய இல்லற வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் என்றார். இதை கேட்டு கோபம் அடைந்த பெண்மணி
தவறு என்னிடம்தான் உள்ளது, அதனால் என்னை சரி செய்து கொண்டால் குடும்பம் சிறப்பாக இருக்கும் என்று சொல்ல வருகிறீர்களா என்று சத்தமாக அவரை பார்த்து பேசினார். அம்மா, நான் அப்படி சொல்லவில்லை. தவறு இருவரிடமும் உள்ளது. ஆனால் உங்களிடம் இருக்கும் அளவுக்கு மிகுதியான அதிகமாக கோபத்தை குறைத்து கொண்டால் உங்களுடைய இல்லற வாழ்க்கை, குடும்ப வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் என்றுதான் சொல்ல வருகிறேன் என்று பொறுமையாக பேசினார் மனநல ஆலோசகர். அப்போதும் கூட கோபம் குறையாமல் அந்த பெண்மணியானவள், கடந்த ஓராண்டு காலமாக வேறொரு மனநல ஆலோசகரிடம் ஆலோசனைக்கு சென்று கொண்டிருந்தேன். அவரோ, என்னிடம் தவறு இல்லை, என்னுடைய கணவரிடம்தான் தவறு உள்ளது என்று சொல்லிக் கொண்டிருந்தார். இந்த நிலையில் சென்ற வாரம் அவர் வேறொரு ஊருக்கு போய்விட்டார். அதனால்தான் நான் உங்களிடம் ஆலோசனைக்கு வந்தேன். நீங்கள் என்னவென்றால், என்னிடம்தான் குறை இருக்கிறது, என்னிடம்தான் தவறு இருக்கிறது என்று சொல்கிறீர்களே, இனிமேல் நான் உங்களிடம் ஆலோசனைக்கு வரப்போவதில்லை என்று சொல்லிவிட்டு அங்கிருந்து வேகமாக போய்விட்டால் அந்த பெண்மணியானவள். அடுத்தவரிடம்தான் தவறு உள்ளது, என்னிடம் தவறு இல்லை என்று தான் செய்த தவற்றை நியாயப்படுத்தும் மனிதர்கள் இருக்கும் குடும்பத்தில் ஒற்றுமையோ நிம்மதியோ இருக்க வாய்ப்பே இல்லை என்பதை தான் இன்று சொல்லப்பட்டுள்ள இந்த நிகழ்வு நமக்கு உணர்த்துகிறது. இன்று நாம் வாசிக்க கேட்ட இறைவார்த்தை திருமணம் உடன்படிக்கையின் புனிதத்தையும் அதன் முறிவுறா தன்மையையும் பற்றி கூறுகிறது. அதை பற்றி நாம் சிந்தித்து பார்ப்போம். கணவன் தன் மனைவியை விலக்கி விடுவது பற்றி யூதர்கள் நடுவில் இரண்டு விதமான கருத்துக்கள் இருந்தது. ஒன்று, பரத்தமைக்காக அஞ்சி வேறு எந்த காரணத்தை கொண்டும் ஒருவர் தன் மனைவியை விலக்கிவிடக்கூடாது. இக்கருத்தை ஷம்மாய் முன்மொழிந்தார். மற்றொன்று, ஒருவர் தன் மனைவியை எந்த ஒரு காரணமும் இல்லாமல் விலக்கிவிடலாம். இக்கருத்தை ஹில்லல் என்பவர் முன்மொழிந்தார். இப்படி மனவிலக்கு பற்றி இரண்டு வேறு விதமான கருத்துக்கள் யூதர்கள் நடுவில் இருக்கையில் மனவிலக்கு செய்வது முறையில்லை என்று இயேசு என்ன பதில் சொன்னாலும் அவரை சிக்கலில் மாட்டிவிடலாம் என்பதற்காகவே பரிசேயர் ஒருவர் அவரிடம், ஒருவர் தம் மனைவியை எக்காரணத்தையாவது முன்னிட்டு விலக்கி விடுவது முறையா என்று கேட்கின்றார். இயேசு அவரின் எண்ணத்தை அறிந்தவராய் அவரிடம், படைப்பின் தொடக்கத்திலேயே கடவுள் ஆணும் பெண்ணுமாக அவர்களை படைத்தார் என்று நீங்கள் வாசித்தது இல்லையா என்று தொடக்க நூல் புத்தகத்தில் 1ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்திலும் 5ஆம் அதிகாரம் மற்றும் 2ஆம் வசனத்திலும் இதை மேற்கோள் காட்டி சுட்டி காட்டுகிறார். இருவரும் ஒரே உடலாய் இருப்பர் என்கிறார். ஆம், இறையேசுவில் பிரியமானவர்களே, கடவுளின் விருப்பமெல்லாம் கணவனும் மனைவியும் ஒற்றுமையாக இருக்க வேண்டும் என்பதுதானே தவிர அவர்கள் பிரிந்திருக்க வேண்டும் என்பது கிடையாது. இதையே இயேசு பரிசேயருக்கு பதிலாக சொல்கிறார். இன்றைய முதல் வாசகத்தில் பார்க்கிறோம், ஆண்டவராகிய கடவுள் உன்னோடு செய்த உடன்படிக்கையை நினைவு கூர்ந்து என்றுமுள்ள உடன்படிக்கையை உன்னோடு செய்வேன் என்கிறார். கடவுள் தம் மக்களோடு என்றும் ஒன்றித்திருக்க விரும்பும்போது அவரது மக்கள் பிரிந்திருப்பது முறையா? சிந்தித்து பார்ப்போம். இன்று நமக்கு கொடுக்கப்படுகின்ற இறை வார்த்தையாக, மண் கற்களால் மட்டுமல்ல அன்பாலும் கட்டப்பட்டதற்கு பெயர்தான் வீடு, குடும்பம். ஆண்டவரின் பெயரை முன்னிட்டு கூடி வரும் குடும்பம் கோடி நன்மை பெறும். ஊடகங்களை பின்னுக்கு தள்ளிவிட்டு உள்ளார்ந்த அன்பை முன்னிலைப்படுத்தும் குடும்பம் செழிப்பாக வளரும். இன்று நமக்கு கொடுக்கப்படுகின்ற இறை வார்த்தையாக, அனைத்திற்கும் மேலாக அன்பையே கொண்டிருங்கள், அதுவே இவை அனைத்தையும் பிணைத்து நிறைவு பெற செய்யும் என்று கொலோசியருக்கு கடிதத்தில் 3ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தில் தூய பவுல் கூறுகிறார். எனவே இறையேசுவில் பிரியமானவர்களே, நாம் அன்பை மட்டும் கொண்டு வாழ்ந்து இறையருளை நிறைவாக பெறுவோம். இறைவன் உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக.
ஆமென்.